ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. தன்மான உணர்ச்சி விவேகானந்தரின் ஒரு ஆழ்ந்த பண்பாக இருந்தது. இந்தியர்களும் அதேபோல் தன்மானத்துடன் இணையற்ற தங்கள் பாரம்பரியங்களை அறிந்தவர்களாகவும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒரு நிகழ்ச்சியை காண்போம். ஒருமுறை விவேகானந்தரும் நண்பர் ஒருவரும் ரயிலில் பயணம் செய்தனர். அப்போது டிக்கெட் பரிசோதகர் அங்கு வந்தார். அவர் ஒரு வெள்ளையர். நண்பர் அந்த பெட்டியில் பயணம் செய்ய முடியாது என்று முரட்டுத்தனமாக கூறி அவரை அந்த பெட்டியில் இருந்து வெளியேறுமாறு வற்புறுத்தினார். அவர் தனக்கு சாதகமாக ஏதோ ஒரு ரயில்வே சட்டத்தையும் கூறினார். நண்பரும் ஒரு ரயில்வே ஊழியர்தான். அத்தகைய சட்டம் ஒன்றும் இல்லை என்று கூறி வெளியேற மறுத்தார். நண்பர் தன்னை ஒரு இந்தியன் எதிர்ப்பதை கண்ட அந்த வெள்ளையனுக்கு கோபம் தலைக்கேறியது. கடைசியில் விவேகானந்தர் தலையிட்டார். அதுவும் வெள்ளையனின் கோபத்தை தணிக்கவில்லை. அவன் ஆத்திரத்துடன் விவேகானந்தரிடம் இந்தியில் பேசலானான். பரிசோதகர், நீ ஏன் இதில் தலையிடுகிறாய்? விவேகானந்தர், முதல் வகுப்பு பயணியான ஒருவரை நீ என்று மரியாதையின்றி அழைக்கிறீர்களே. முதலில் பிறரிடம் மரியாதையாக பழகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பரிசோதகர், தவறுதான், பொறுக்கவும். எனக்கு இந்தி சரியாக தெரியாது. இவன் திஸ் மேன். விவேகானந்தர் குறுக்கிட்டு, இந்தி சரியாக தெரியாது என்றீர்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு உங்கள் தாய்மொழியான ஆங்கிலமும் தெரியாது என்று தெரிகிறது. இவன் என்று அல்ல, இவர் திஸ் ஜென்டில்மேன் என்று கூற வேண்டும். தனது தவறை உணர்ந்த பரிசோதகர் பெட்டியை விட்டு வெளியேறினார். இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு விவேகானந்தர் ஜக் மோகனிடம் கூறினார், வெள்ளைக்காரர்களுடன் பழகும்போது நமது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க கூடாது. உரியவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து பழகாததால் தான் வெள்ளையர்கள் நம்மை அவமதிக்கிறார்கள். சுய மரியாதை வேண்டும், பிறருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.